நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு பலிபீடம் என்கிற ஜீவ வார்த்தையை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி யாத்ராகமம் 20வது அதிகாரம் வசனம் 25. எக்ஸோடஸ் சாப்டர் 20 verse 25. எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம், அதன் மேல் உளியிட்ட உடனே அதை அசூசிப்படுத்துவாய். ஆசாரிப்பு கூடாரம் கட்டப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் தாமே பலிபீடத்தை குறித்து சொன்ன வார்த்தைகளாக இந்த வசனம் காணப்படுது. அந்தபடியாக பலிபீடத்தை கர்த்தர் எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு இந்த வசனத்திற்கு முன்பாகவே மண்ணினால பலிபீடத்தை கட்டலாம், அங்க பலிகளை செலுத்தும் போது அவர் தன்னை மகிமைப்படுத்துகிற அந்த ஸ்தலத்தில் வந்து அவர்களை ஆசிர்வதிப்பேன்னு சொல்றாரு. அதை சொல்லிய பிற்பாடு மண்ணினால இல்லாம கல்லுகள்னால பலிபீடம் கட்டப்படணும்னா அந்த கல்லை வெட்டின கல்லுகளால கட்ட வேண்டான்னு சொல்றாரு. அது எதனாலங்கிறத மேற்படியா அதன் மேல் உழியிட்ட உடனே அதை அசூசிப்படுத்துவாய்னு சொல்றாரு. அப்படி ஒருவேளை மண்ணுனால பலிபீடத்தை கட்டலைன்னா கல்லுகள்னால பலிபீடத்தை கட்டலாம், ஆனா அந்த கல்லானது உழியிட்டு செதுக்கப்பட்ட கல்லாக இருக்கக்கூடாது. அதாவது உழியிட்டுன்னு சொல்லப்படும் போது முழுவதுமாக செதுக்கப்பட்ட கல்லை மாத்திரம் இல்ல, சின்னதாக ஒரு செதுக்கல் கூட அந்த கல்ல இருக்க வேண்டாங்கிறத கர்த்தர் குறிப்பா சொல்றாரு. அந்தபடியா எதனால கல் மேல உளி படக்கூடாதுன்னு சொல்றாருன்னா, கல்லுல எதற்காக உளிப்படுது? அதை செதுக்கி விக்கிரகமாக்குறதுக்காக. அப்படி அது விக்கிரகமாக மாற்றப்படக்கூடாதுங்கிறதுனாலையும் அதே போல கல்லை நம்முடைய இஷ்டத்திற்கு செதுக்கி உண்டாக்க வேண்டாம், அது எப்படி இருக்கோ அந்தபடியே எடுத்து பலிபீடத்தை கட்டணுங்கிறத தேவன் இங்க மையப்படுத்துறாரு. இந்தபடியா அவருடைய மகிமை வெளிப்படும் இடமான அவருடைய பலிபீடத்தை செதுக்கின கல்லால கட்ட வேணான்னு சொல்றாரு. இங்க நேரடியா உளிய வச்சு செதுக்கினா மாத்திரம் இல்ல, அந்த கல்லை எப்படியும் மாற்றம் செய்யக்கூடாதுங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். இதை நாம ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும்போது இந்த நாட்கள்ல நம்முடைய பலிபீடமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையே இருக்கு. அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற நமக்குள்ளார ஒரு பலிபீடம் இருக்குங்கிறத நாம கடந்த நாட்கள்ல பார்த்தோம் இல்லையா? அது என்னது? ஆவினாலே இருதயத்திலே செய்யப்படுகிற விருத்த சேதனம்னு பார்த்தோம் இல்லையா? அந்தபடி நம்முடைய இருதயமே தேவனுக்கு உகந்த பலிபீடமாக இருக்கு. அந்த பலிபீடத்தை நாம எந்த ஒரு திருத்தமும் செய்ய முயன்றோம்னா அது எந்த விதத்திலையும் தேவனுக்கு உகந்ததா இருக்காது. ஏன்னா நம்முடைய முயற்சியினால நம்முடைய இருதயத்தை எந்த படியும் சரி செய்ய முடியாது, உழியிட்டு செதுக்கி செவ்வை செய்ய முடியாது. நாம எப்படி இருக்கிறோமோ அப்படியாகவே தேவனிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நாமே உயிருள்ள ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படியாக உயிருள்ள ஜீவ பலியாக நம்மை அந்த பலிபீடத்துல தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது நாம எந்த விதத்திலையும் நம்முடைய சுய இஷ்டத்திற்கு சில காரியங்களை செய்யக்கூடாது. ஏன்னா நம்முடைய முயற்சிகள் எல்லாமே நம்மை நீதிக்கு ஏதுவான பாதைகளை நடத்துகிறது இல்ல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இருதயத்துல விசுவாசிக்கும் போது அந்த இருதயமானது தேவனுக்கு உகந்த பலிபீடமா மாறுவதற்கு நம்மை அப்படியே படைக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அந்தபடியாக நம்மை படைக்கும் போது தேவன் தாமே நம்முடைய இருதயத்தை செவ்வைப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. அவரே அந்த கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறாரு. அது அவர் நமக்காக ஆவியானவர் மூலமாக செய்கிற கிரியையாக இருக்கு. அந்தபடியாக நம்முடைய இருதயமானது தேவனுக்கு முன்பாக பலிபீடமாக கட்டப்படும் போது அதில் நாம எந்த திருத்தமும் செய்ய வேண்டாம், நாம் அதுல எந்த விக்கிரகத்தையும் உண்டு பண்ண வேண்டாம். நம்மை முழுவதுமாக அப்படியே தேவனிடத்துல ஒப்பு கொடுப்பவர்களாக இருக்கணும். அந்தபடியாக இருக்கும்போது தேவன் அதை எல்லா விதத்திலையும் சீர்படுத்துகிறவராக இருப்பாரு. இதை குறிப்பா தேவன் எதற்காக உணர்த்துறாருன்னா, அநேக நேரங்கள்ல நம்முடைய சுயத்தினால நம்முடைய இருதயத்தை செவ்வைப்படுத்த நினைப்போம், ஆனா நம்முடைய முயற்சிகள் எல்லாமே சீராக இருக்காது. நம்மை சரியாகவும் சீராகவும் நடத்துவதற்கு தேவனால மாத்திரமே கூடும். அப்படியான பலிபீடம் கட்டப்படும் போதுதான் அது தேவனுக்கு உகந்ததா இருக்கும். அங்க தேவனுடைய மகிமை முழுவதுமாக வெளிப்படுகிறதாக இருக்கும். தேவன் தாமே சொல்றாரு இல்லையா, அந்த பலிபீடத்துல பலிகளை செலுத்தும் போது அவர் தாமே அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் இடத்துல வந்து நம்மை ஆசிர்வதிப்பேன்னு. அந்தபடியான ஆசிர்வாதத்தை நம்ம முழுவதுமாக பெற்றுக்கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு நம்முடைய இருதயமாகிய பலிபீடத்தை அப்படியே தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே,
தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அந்த நாட்களில் பலிபீடத்தில் செதுக்கப்பட்ட கல்லை சேர்க்கக்கூடாது என்று சொன்னது போல இந்த நாட்களில் எங்களுடைய இருதயமாகிய பலிபீடத்தை எங்களுடைய இஷ்டத்திற்கு விடாமல் உம்மிடத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக கல்லான எங்கள் இருதயத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தேவரீ தாமே நவமான சதையான இருதயத்தை எங்களுக்குள்ள தந்தரணும் தகப்பனே. அப்படியான ஆவிக்குரிய மாற்றங்கள் எங்களுக்குள்ளார உண்டாகி உம்மை நாங்கள் பலிபீடத்திலிருந்து மகிமைப்படுத்தும் போது தேவரீர் தாமே எங்களுக்காக இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிப்பவராக இருப்பீங்கிறத தேவரீர் எங்களுக்கு தெளிவாக உணர்த்திருக்கீங்க ராஜா. இதை அறிந்த பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் பலிபீடத்தில் எங்களை அப்படியாகவே ஒப்பு கொடுத்து உம்மை நோக்கி பார்க்கும் போது தேவரீர் எங்களை செவ்வையான பாதைகளை நடத்துங்க தகப்பனே. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.